உங்களால ஒரு 5000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஒரு 1.5 சென்ட் பிளாட் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 9500 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா 2.25 சென்ட், அதாவது சென்னை பாசிட்டிவ்னா அரை கிரவுண்ட் வாங்கிக்கலாம். அதே நீங்க வீடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 ல இருந்து 3 லட்ச ரூபாய் முன் பணம் 13,000 14,000 ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியும்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு. அதே டபுள் பெட்ரூம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே ஒரு 2 to 3 lakhs முன் பணம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 18-19,000 ரூபாய் இஎம்ஐ. கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். உங்களால இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கலாம், இல்ல பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் இருந்துக்கலாம். பட் மதுரை ப்ராப்பர்ட்டியை ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர் டவுன்ஷிப். ஓகே சார். சோ 18 ஏக்கர்லயும் நிறைய டெவலப்மெண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வெளியூர்ல சென்னை, மதுரை, திருச்சி, பெங்களூர் எங்க இருந்தாலும் எல்லாருக்குமே கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கணுங்கிற ஆசை கனவு இருக்கு. 18 ஏக்கர்ல மேஜரா ரோடு எல்லாமே 33 அடி ரோடு போட்டிருக்கோம். ரோட்ல ரெண்டு சைடுமே உங்களுக்கு காங்கிரீட்ல ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். வேஸ்ட் வாட்டர் வெளியில போறதுக்காக ட்ரைனேஜ் அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு ஃபென்ஸ் பண்ணிருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோடு ஃபுல்லாவே உங்களுக்கு மரங்கள் வச்சு கொடுத்துருவோம். ஒரு 50,000-60,000 லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருவோம். வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணுங்கிற எண்ணம் வரும்போது இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைட்டிலையும் தமிழ்லையும் பார்த்த மாதிரி உங்களால் மாதம் 5,000 ரூபா கட்ட முடிஞ்சா நீங்கள் கோயம்புத்தூரில் அன்னூர் டு புளியம்பட்டி ரோட்டில் நீங்கள் தாராளமாக ஒரு 1.5 சென்ட் இடம் ஒரு பிரம்மாண்டமான சைட்டில் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 9,500 ரூபா டு 10,000 கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் 2.25 சென்ட், அதாவது அரை கிரவுண்ட் வாங்கிக்கலாம் மக்களே. அதுவும் கோயம்புத்தூரில் நீங்கள் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடம் ஒரு அருமையான இடமா இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப், நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா அந்த சிட்டி லைஃப் எப்படி இருக்கோ அதே ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்கும். ஆனால் அந்த கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒரு அருமையான ஊர் தான் கோயம்புத்தூர். அதுலேயும் ஒரு பெட்டரான சைடு தான் உங்களுக்கு கையில் விடுத்துருக்கேன். வாங்க மாடமான சைடை பற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். மாதம் 5,000 ரூபாய்க்கு வந்து 1.5 சென்ட் கொடுக்க சொல்லி எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, சொல்லிருங்க சார். ஆக்சுவலி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் அன்னூர் ரோட்ல, அன்னூர் டு புளியம்பட்டி ரோட்ல ஒரு 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப். நீங்க சாருடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். பட் கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டில மெயின் அட்வான்டேஜ் சொல்லலாம், சாக்பாட்னு சொல்லலாம். என்ன விஷயம்னா உங்களால ஒரு 5,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஒரு 1.5 சென்ட் பிளாட் நீங்க இங்க வாங்கிக்கலாம். ஒரு 9,500 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா 2.25 சென்ட், அதாவது சென்னை பாசிட்டிவ்னா அரை கிரவுண்ட் வாங்கிக்கலாம். அதே நீங்க வீடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 ல இருந்து 3 லட்ச ரூபாய் முன் பணம் 13,000 14,000 ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியும்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு. அதே டபுள் பெட்ரூம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே ஒரு 2 to 3 lakhs முன் பணம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 18-19,000 ரூபாய் இஎம்ஐ. இந்த இஎம்ஐங்கிறது எல்லாருனாலையும் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய பிரைஸ். அதை தான் மெயினா நம்ம வீடியோல சொல்ல போறோம். இதுல வந்து என்னன்னா நீங்க வாங்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, சித்தப்பா எல்லாருனாலையும் வாங்க முடியும். கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். உங்களால இஎம்ஐ கட்ட முடியாம இருந்திருக்கலாம், இல்ல பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் இருந்துக்கலாம். பட் மதுரை ப்ராப்பர்ட்டியை ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர் டவுன்ஷிப். சோ 18 ஏக்கர்லயும் நிறைய டெவலப்மெண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இது எங்க இருந்து எல்லாம் மெயினா வரலாம் அப்படின்னா திருப்பூர்ல இருந்து வரலாம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா அன்னூர்ல இருந்து புளியம்பட்டி ரோடு. சோ எல்லா பக்கத்துமே கனெக்டட் ரோடு இருக்கும். ஈரோட்ல இருந்துமே கனெக்டட் ரோடு இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல சென்னை, மதுரை, திருச்சி, பெங்களூர் எங்க இருந்தாலும் எல்லாருக்குமே கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கணுங்கிற ஆசை கனவு இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், என்னோட ரிலேஷன் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. யார் எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை கனவு. ஆனா நம்மளுடைய பட்ஜெட் அதுக்கு அஃபோர்டபுள் ஆகுமா அப்படிங்கறது தான் இங்க நிறைய பேருடைய கொஸ்டின் மார்க். பட் இது அந்த கொஸ்டின் மார்க் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க நான் சொன்னது மாதிரி தான் உங்களால ஒரு சின்ன அமௌண்ட் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம். இந்த 18 ஏக்கர்ல மேஜரா ரோடு எல்லாமே 33 அடி ரோடு போட்டிருக்கோம். ரோட்ல ரெண்டு சைடுமே உங்களுக்கு காங்கிரீட்ல ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். வேஸ்ட் வாட்டர் வெளியில போறதுக்காக ட்ரைனேஜ் அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு ஃபென்ஸ் பண்ணிருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோடு ஃபுல்லாவே உங்களுக்கு மரங்கள் வச்சு கொடுத்துருவோம். ஒரு 50,000-60,000 லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு நல்ல ரெட் சாயில் பூமிங்கிறதுனால தண்ணி பிரச்சனை இங்க கிடையாது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். இப்ப நார்மலா இங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் வாங்க முடியும், யாருக்கெல்லாம் இதை அஃபோர்டபுள் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போறோம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, நார்மலா எவ்வளவு இஎம்ஐ வரும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 ரூபாய்க்கு வருமா? கார் புதுசு இல்ல, செகண்ட்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ வரும். நார்மலா ஒரு ஃபேமிலில 2 பேர் வேலைக்கு போறாங்கன்னா ஒரு சிட்டு சேவிங் மாதிரி பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே எல்லாருனாலையும் இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு பிரைஸ். உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய ஜெனரேஷனுக்கு ஒரு அசட், ஒரு சொத்து கோயம்புத்தூர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இஎம்ஐ இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுங்க அப்படிங்கறத கான்செப்ட். ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தைகள் பெரிய ஆள் ஆகும்போது ஒண்ணு நீங்க வீடு கட்டி குடியிருக்கலாம், இல்ல நீங்க அதை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இல்ல குழந்தையோட மேரேஜுக்காக நீங்க ரீசேல் பண்ணாலும் ஒரு பெரிய அசட்டா மாறும். கோயம்புத்தூர்ல இடம் நீங்க பாத்துட்டு இருந்தாலும்
ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு காம்பாக்டான இஎம்ஐ கட்ட முடியுங்கிற ஒரு பட்ஜெட் தான் இந்த மதுரை ப்ராஜெக்ட். ஸோ எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி 5000 ரூபாய் இஎம்ஐனாலும் ஓகே. சில பேர் வந்து வீடு கட்ட பார்ப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இன்வெஸ்ட் பண்ணாலே growth கண்டிப்பா அப்ரிஷியேஷன் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யாருனாலும் பண்ண மாட்டாங்க. நீங்க கோல்ட்ல போடுறீங்க, ஷேர் மார்க்கெட்ல போடுறீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் அப்ரிஷியேஷன் இருக்கணும். சூப்பர், எஸ் சார், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து நான் மண்ணை சூஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, அது இங்கேயே சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு growth assurance இருக்கா? ஏன்னா இப்போ வரும்போது ஆப்வியஸ்லி சொன்னாங்க நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு. பட் அது என்ன ப்ராஜெக்ட் தெரியல. ப்ளஸ் அதை தாண்டி வந்து என்ன growth assuranceக்கு டெவலப்மெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க வந்து ஒரு சைட் வாங்குனீங்கன்னா அது growth இருக்குமான்னு அஷூரன்ஸ் தெரிஞ்சா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்க வாங்கினாலும் அப்ரிஷியேஷன் தான் சார். நான் இதை சாலிடா சொல்லுவேன். ஒரு 10 to 15 வருஷமா இதே கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறிச்சு, மெட்ரோ ட்ரெயின், நிறைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் கன்ஃபார்மா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் தான். பர்டிகுலரா இந்த சைட்டு நான் இன்னும் பெருசா அப்ரிஷியேஷன் ஆகும்னு சொல்றதுக்கான முதல் ரீசன், நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ல ஒரு சிப்காட் ஒன்னு ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு 1600 ஏக்கர். 1600 ஏக்கர்ங்கிறது பெரிய டவுன்ஷிப். நீங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கூகுள்ல போய் கோயம்புத்தூர் அன்னூர் சிப்காட்னு போட்டீங்கன்னா, லொகேஷன் மேப்னு போட்டீங்கன்னா ஒரு ஏரியா கொடுப்பாங்க. அதுல 2 ஊர் 3 ஊர் பேர் இருக்கும். அந்த லொகேஷனை எடுத்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் உடைய லொகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ரெண்டையும் அந்த லொகேஷன் மேப்பிங்ல கட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 to 7 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அந்த சிப்காட் வந்து உங்களுக்கு ஒர்க் முடிச்சு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க நீங்க ஒரு 2 to 10 லட்ச ரூபாய் இல்லாம வாங்க முடியாது. ஸோ அதுக்கான டைம் பீரியட் ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள முடிச்சிருவாங்க. இந்த பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத என் கான்செப்ட். இப்போ 4 லட்ச ரூபாய்ங்கிறது ஃப்ரீலான்சிங் ஆஃபர் தான். இதுவுமே ஒரு 10 to 15 டேஸ் மட்டும் தான் இந்த பிரைஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவைசேஷன் ஒரு 490 5 அந்த மாதிரி இருக்கும். எப்போதுமே ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம்னா கஸ்டமருக்காகவும் ஃப்ரீலான்சிங்ல நல்ல சைட் எடுக்கிறதுக்காக ஒரு ஆஃபர் பிரைஸா கொடுப்போம். அது ஃப்ரீலான்சிங் பிரைஸ். பட் பிரைம் சைட்ஸா எடுத்துக்கலாம். கார்னர் சைட், நல்ல சைட், 30 அடி ரோடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1600 ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதனுடைய மார்க்கெட் டெவலப்மெண்ட், எத்தனை எம்ப்ளாயிஸ் வருவாங்க, எவ்வளவு பேர் அங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எல்லாரும் எங்க இடமோ வீடோ தேடுவாங்கன்னா இந்த மாதிரி ஏரியால தேடுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த லொகேஷன்ல இவ்வளவு டெவலப்மெண்டோட ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இதை விட ஒருத்தர் கம்மியான பிரைஸ்ல கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம். நான் சொல்றது என் சைட்டுக்குள்ள இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. தார் ரோடு 30 அடி நீட்டா ப்ராப்பரா பாருங்க. ரோடு போடாத இடத்துல காமிங்க. அது வந்து வெட் மிக்ஸ் காங்கிரீட் போட்டு அது மேல தார் போடுறோம். ஸோ இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த ரோடு வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி ஒரு கஸ்டமர் இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும்னு ஆசையை தர அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டுங்கிறதா இங்க வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபை. இப்போ எங்ககிட்டயே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட்னா இதுதான் 4 லட்ச ரூபாய். இதை விட கம்மி கிடையாது. அது வந்து மக்களே நான் சொன்ன மாதிரி வந்து முந்திக்கோங்க. ஃப்ரீலான்ஸை தாண்டி உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி இவ்வளவு கம்மியா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குயிக்கா கிராப் பண்ண வந்து வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது வந்து என்னன்னா, எல்லாருனாலையும் முடிகிற ஒரு அஃபோர்டபுளான இஎம்ஐல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு சான்ஸ் வருமா அப்படிங்கிறது வரவும் வராமலும் போகலாம். பட் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். என்னால கூட நான் சொல்ல முடியும், இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு இந்த பிரைஸ்ல வேற ஏரியால போட்டாலுமே இந்த பிரைஸ்ல போட முடியாது. ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால சொல்றேன், இன்னும் டெவலப்மெண்ட் வரும். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு டெவலப்மெண்ட் சார். இப்போ அன்னூர்ல இந்த சிப்காட் சொல்றேன், மத்தமலையத்துல போலீஸ் குவார்டர்ஸ், ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர்ல பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து இருந்ததை விட நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க எங்க வாங்கினாலுமே மார்க்கெட் அப்ரிசியேஷன் இருக்கும். பர்டிகுலரா இந்த ஏரியாவோட மார்க்கெட் அப்ரிசியேஷன் ஆகுதுக்கான முதல் காரணம் அந்த சிப்காட். அது போக நம்மளுடைய சைட் டெவலப்மெண்ட், உங்களுக்கு ரோடு வசதி, நீங்க திருப்பூர்ல இருந்து வரலாம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வரலாம், அன்னூர் புளியம்பட்டி பைபாஸ் ரோட்ல இருந்து வரலாம். எல்லா பக்கமே கனெக்டட் ரோடு இருக்கு. இப்போ ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க நம்ம தெளிவடிக்க எடுத்து சொன்னது எவ்வளவு அட்வான்ஸ் தேவைப்படும் சார்? நீங்க இடம் வாங்குறா இருந்தாலும் வீடு வாங்குறா இருந்தாலும் ஒரு 2 to 3 lakhs முன் பண்ணுங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒரு சின்ன சேவிங் வச்சிருக்காங்க. ஒருத்தர் கோல்டு சின்ன சேவிங் மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஒருத்தங்க வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருனாலையும் முடிகிற அமௌண்ட் வந்து 2 to 3 lakhs முன் பணம். இதுக்கு நீங்க பிளாட்டுக்கு போனீங்கன்னா 5000 இஎம்ஐல 1.5 சென்ட் இடம், 9500ல 2.25 சென்ட் இடம், அரை கிரவுண்ட் இடம். வீடா போனீங்கன்னா அதே முன்பணம் இருந்தா போதும். சிங்கிள் பெட்ரூம் ஒரு 13-14 ரூபாய் இஎம்ஐ வரும். டபுள் பெட்ரூம் ஒரு 18-19 வரும். ட்ரிபிள் பெட்ரூமா இருந்தா ஒரு 25-26 ரூபா வரும். ஸோ இது வந்து எல்லாருனாலையும் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணுங்கிற எண்ணம் வரும்போது இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. தெளிவாக சொன்னது இல்லாம, அதாவது நீங்க வாங்கின பிறகு இஎம்ஐ கால்குலேஷன் முன்னாடியே சொல்லியாச்சு. ரெண்டாவது நம்ம இன்னொன்னும் நம்ம வியூவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இஎம்ஐ பார்த்து பயப்படுறீங்க. கண்டிப்பா பயப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு இஎம்ஐன்னு ஒரு லோன் போட்டிங்கன்னா அதுக்கு வட்டின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த அதிகமாக போற வட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வெளியில வரணுங்கிறதுக்கான நமக்கு டெமோ இருக்கு. நீங்க ஒரு 25 வருஷம் லோன் போடுங்க. நீங்க வீட்டில் உட்காந்து என்ன கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, 25 வருஷம் இண்டு வட்டி போட்டு பார்த்தீங்கன்னா, சார் அது என்ன சார் 40 வருஷம், அப்படி போடவே கூடாதுங்க. நீங்க லோனை எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்க போறீங்க
அப்படிங்கறத கால்குலேட் போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா சார். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வேற எதுல வேணாலும் கம்பேர் பண்ணுங்க சார். இன்கேஸ் நீங்க கோல்டு வாங்குங்க சார். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 பவுன் கோல்டு இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? எமர்ஜென்சினா பேங்க்ல கொண்டு வைப்பீங்க. அதுக்கு வட்டின்னு ஒண்ணு வருமா? ஒண்ணு. ரெண்டாவது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்க விப்பீங்க, அது வந்து கோல்டு ரேட் அதிகமா தான் ஆகும். இன்கேஸ் பேங்க்லயும் வைக்கல விற்கவும் செய்யல, என்ன செய்வீங்க? வீட்டுல வச்சிருப்பீங்க, பாதுகாக்கணும். பயம் இருக்கும்ல, ஒரு 10 பவுன் நகை இருக்கு, நான் வெட்டி வச்சுட்டு வீட்டுல இருக்க போறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க பேர்ல பட்டா, உங்க பேர்ல பத்திரம், நீங்க அதை பாதுகாக்கணுமா? யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. வேணும்னா ஃபென்ஸ் போட போறோம். சோ ஒரு சேஃப்டியான ஒரு செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தான் லேண்ட். அதை நம்ம எவ்வளோ இஎம்ஐல வாங்குறோங்கிறது தான் இன்னைக்கு விஷயம். ஸோ லோனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, நேரில் வாங்க. அதை எப்படி ப்ரீ க்ளோஸர் பண்ணணும், பார்ஷியல் க்ளோஸர் பண்ணணும், இருக்கிறதுல எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான பேங்க்ல வாங்க முடியும், உங்களுடைய இன்கம் எப்படி, கையில் சம்பளம் வாங்குறீங்களா இல்லை கேஷாக வாங்காமல் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஐடி பண்ணுறீங்க, எல்லாருக்குமே இங்கே லோன் வாங்க முடியும். ஆனால் அந்த லோனை நீங்க கட்டி க்ளோஸ் பண்ற ஆப்ஷன்ஸை நம்ம சொல்லி தருவோம். கண்டிப்பா கம்மியான பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பூர்ல இருந்தாலும், கோயம்புத்தூர்ல இருந்தாலும், ஈரோடு, புளியம்பட்டி, சேலம் எங்க இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 1.5 சென்ட் இடமோ 2.25 சென்டோ கோயம்புத்தூர்ல ஒரு இடம் இருக்குங்கிற ப்ரைடு உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க என்னைக்கு வந்தாலும் அந்த வீடை கட்டிக்கலாம். இல்ல குழந்தைகளுக்கு எதுக்கோ ஒண்ணுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் சார். ஆக்சுவலி ரொம்ப லென்த்தா போனா கூட ரொம்ப டீடைலா இருந்துச்சு. ஆமா, தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா ரொம்ப தெளிவா சொல்லி மக்களை கண்டிப்பா வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஆஃபர் ஏதாவது கொடுக்க போறீங்க சார்? கண்டிப்பா நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 10 to 15 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த பிரைஸ் இருக்கும். ஸோ இந்த பிரைஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா 5.25 லட்சமோ வரும். நம்ம சேனல் பார்த்தவங்க சீக்கிரமா கூப்பிட்டுருங்க. ஃபோன் காலில் கூட என்னென்ன சைட்ஸ் அவைலபிள் இருக்கு, எவ்வளோ இஎம்ஐ வரும் புக் பண்ணிக்கோங்க. நேரில் வந்து அப்புறம் அட்வான்ஸ் கொடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்குங்க, லீகல் எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த ப்ரைஸில் உங்களுக்கு டிடிசிபி ரெராவோட இருக்கிறதுனால தான் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ மறக்காம நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஒரு டைம் லீகல் பார்த்துட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மூவ் பண்ணுவோம். எஸ் சார், எஸ் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக சந்தோஷம். ஸோ மக்களே வாங்க, உங்களுக்கான இடமுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.